நாங்கள் தமிழ்நாடு மணல் அண்டு எம்சாண்டு லாரி உரிமையாளர்கள் ஒருங்கிணைந்த நல சம்மேளன தலைவர் நான் பன்னீர்செல்வம். இங்கே நிர்வாகிகள் கலந்துக்கிட்டு இருக்கேன். செயலாளர் வந்து கண்ணையன் கலந்துக்கிட்டு இருக்காரு. துணைத் தலைவர் வந்து கைலாசம் வக்கீல் கலந்துக்கிட்டு இருக்காரு. பொருளாளர் வந்து சுவாமிநாதன் கலந்துக்கிட்டு இருக்காரு. துணை செயலாளர் கோபாலகிருஷ்ணன் கலந்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு துணை செயலாளர் மதுரை லோகநாதன் கலந்துக்கிட்டு இருக்காரு. மற்றும் நம்ம நண்பர்கள்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் இந்த நான் கும்பல் கூட்டலன்னாக்கா அது நல்லா இருக்காது, சரி எல்லாரும் வந்து ஒரு இதுவாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் தொலைவுலேருந்து வரணும். இப்போ எங்களுக்கு அந்த அளவுக்கு மூலதனம் வைக்கிறதுக்கு வசதி இல்லை. அதனால தான் சொல்லி அவங்கள இங்கே என்ன பண்ணேன், பஸ்ஸில் வர வச்சேன். அதனால தான் இவ்வளோ ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. எங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, எங்களுக்கு ஆற்று மணல் கிடைப்பதில்லை. ஏறக்குறைய 1.5 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. ஆற்று மணலை கண்ணால் பார்த்து நாங்கள் லாரிக்காரங்களும் கண்ணால் பார்க்கல, மக்களும் கண்ணால் பார்க்கல, பில்டர்ஸும் கண்ணால் பார்க்கல. நாங்கள் பார்க்குறதெல்லாம் எம் சாண்டு பி சாண்டுன்றத கொண்டு கொடுக்குறாங்க. அது முழுக்க கலப்படமானது. நிறைய விபத்துக்கள் ஏற்படுது. பள்ளிகளில் பள்ளி கட்டிடங்களே கட்டி 3 மாதமான பள்ளி கட்டிடங்கள் மேற்கூரை இடிந்து விழுந்ததெல்லாம் நீங்கள் பத்திரிகையில் வெளியிட்டிருக்கிறீங்க. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், தரத்தை உறுதிப்படுத்தணும். 1. 2வது, பி சாண்டு எம் சாண்டுக்கு மாற்றா ஆற்று மணலை இருக்கணும். அது இருந்தால் தான் நல்லா வந்து மக்கள் வந்து ஏதோ ஒரு ஏழை ஒரு கொஞ்சம் முதலீடு பண்ணி வீடு கட்டுறாருனாக்கா, ஒரு 2 சதுரம் 3 சதுரம் கட்டுறாருனாக்கா அவர் ஒரு தலைமுறையை தாண்டும். ஆனால் பி சாண்டு எம் சாண்டு வந்து பயன்படுத்தி வீடு கட்டினார்னாக்கா ஒரு தலைமுறையை தாங்காதுங்க. அதனால இந்த மாதிரிலாம் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு வாழ்வாதாரம் எதுவுமே கிடையாதுங்க. கிராவல் கிடையாது, சவுடு கிடையாது, எல்லாம் அங்கங்கே பிரச்சனைகள், எல்லா இடத்துலையும் பிரச்சனை, எதுவுமே கிடையாது. இப்போ நாங்கள் ஓட்ட முடியாமல் நாங்கள் இரும்பில் வடிவமைக்கப்பட்ட லாரிகள், நல்லா தயவு செய்து புரிஞ்சுக்குங்க ஐயா. அது இதுதான் ஓட்ட முடியும், மற்ற மூட்டை முடிச்செல்லாம் ஏற்ற முடியாது. அது என்ன பண்ணோம், இந்த மழையில் நினைஞ்சு மக்கி போயிடும். மக்கி போயிட்டால் காயலங்கடைக்கு தான் போடணும், வேற வழியே கிடையாது. அதுக்கு நாங்கள் டேக்ஸ் கட்டி இன்சூரன்ஸ் கட்டி எஃப்சி பாஸ் பண்ணி ஆளுங்களை வச்சுக்கிட்டு அவங்க குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு நாங்கள் என்னையா பண்ணுறோம். நாங்கள் தினம் செத்து பிழைக்கிற ஐயா. இதுக்காக கொஞ்சம் கருணை காட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த எம் சாண்டும் கிடைக்கல, பி சாண்டும் கிடைக்கல, அவன் தயாரிக்கிற மேனுஃபேக்சர்ஸை வச்சு வண்டி வச்சு ஓட்டிக்கிறான். அவனே சப்ளையரு, அவனே மேனுஃபேக்சர்ஸு, அவனே மலைக்காரன், அவனே கலப்படக்காரன், அவனே சப்ளையர், எல்லாமே இருந்தாக்கா நாங்கள் எப்படியா பழைக்க முடியும்? ஒத்த வண்டி 2 வண்டி வச்சிருக்கிறவன் எங்களால் பழப்பு நடத்த முடியல. அதனால அரசாங்கத்தோட நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறதுனாங்க, எம் சாண்டு பி சாண்டுக்கு மாற்றாக ஆற்று மணலை விடணும். அது ஏறக்குறைய நாங்கள் எழுதணும், நிறைய அதிகாரிகளுக்கு சம்பந்தப்பட்ட துறைக்கு எழுதணும். எழுதுனதுக்கு எங்களுக்கு பதில் வந்திருக்குது ஐயா. அதில் என்ன வந்திருக்குன்னு கேட்டாக்கா, ஏறக்குறைய 40 பகுதிகளை கண்டறிஞ்சிருக்கிறோம். கண்டறிஞ்சு அனைத்து பேப்பர் ஒர்க்கும் முடிஞ்சு போச்சு. பசுமை தீர்ப்பாயத்தில் சில பேப்பர்கள் நிற்குது. அந்த பசுமை தீர்ப்பாயத்தில் வந்து இந்த பேப்பர் வந்துனாக்கா ஓகே வந்துருச்சுனாக்கா நாங்கள் மணலை வந்து ஓட்டுறதுக்கு ஆன்லைனில் வந்து ஓட்டுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோன்னு சொல்லி எங்கள் சம்மேளனத்துக்கு எழுதின பதிலில் எங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இதை வந்து முக்கியமாக வந்து ஆற்று மணலை விடணும். 2வது, எங்களுக்கு எம் சாண்டு பி சாண்டு நீ எப்படி கொடுக்குறியோ, அது ஆன்லைனில் கொடுக்குறியோ ஆஃப்லைனில் கொடுக்குறியோ, எங்களுக்கு தேவை எங்கள் வாழ்வாதாரம். நாங்கள் ஓட்டுறதுக்கு நாங்கள் தயார். அதனால நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே ஃப்ரீ பண்ணணும். ஏன் முடக்கி வச்சிருக்கிறீங்க ஐயா? நான் ஒன்று சொல்கிறேன், உங்களாண்ட இந்த கருத்தை சொல்லணும்னு தான். ஆனால் இந்த கருத்துக்கு மாற்று கருத்து வராதுன்னு நினைக்கிறேன் ஐயா. உணவு ரேஷன் கடை இருக்கியா, கொள்முதல்ல ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சியா, ரேஷன் கடையை மூடிடுவியா? ஒரே ஒரு சின்ன கேள்வியா, என் அறிவு கேட்டதை நான் கேட்குறேன். அதைத்தான் வந்து அதை கொள்முதல்ல வந்து ஏற்பட்ட பிரச்சனையை தான் களையணுமே ஒழிய, அதுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடையெல்லாம் மூடிட்டுனாக்கா அப்போ ஏழைப்பாழை அரிசி கொடுக்குறிய, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு எப்படி ஏழைப்பாழை உயிர் வாழும்? அதே மாதிரி தான் மணலும். நீ எங்கே ஒரு இடத்துல தப்பு நடந்துச்சுனாக்கா அதை ரெட்டிஃபை பண்ணு. இல்லையா எங்களை மாதிரி ஆளுங்களை எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்ட கூப்பிட்டு எங்களை ஆலோசனை கேளு. ஏன் இது ஜெயலலிதா அம்மா பீரியட்லையும் கேட்டாங்க, கலைஞர் ஐயா பீரியட்லையும் கேட்டாங்க, ஓபிஎஸ் பீரியட்லையும் கேட்டாங்க, இபிஎஸ் பீரியட்லையும் எங்களை ஆலோசனை கேட்டாங்க. இந்த ஆட்சியில் மட்டும்தான் ஏன் ஆலோசனையே கேட்காத ஒரு ஆட்சி? தயவு செய்து நான் வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறேன், என் மேலே கோவப்படாதீங்க. எங்களை கூப்பிட்டதும் கிடையாது. நாங்கள் எத்தனையோ தடவை இது மேலே மெயில் போட்டு தான் இருக்கிறோம். வாரத்துக்கு ஒரு மெயில் போடுறேன் வீட்டிலேருந்து. ஆனால் இதுவரையில் எந்த பதிலும் அதுக்கு வந்ததே கிடையாது. நாங்கள் என்ன பாவம் செஞ்சோன்னு தெரியல. அப்புறமா இன்னொன்று என்னன்னு கேட்டாக்கா,
இந்த தவறுகள்லாம் சுட்டி காட்டுறதுக்காக மாவட்ட ஆட்சி தலைவருடைய தலைமையில் எங்களை உள்ளடக்கிய மணல் லாரி உரிமையாளர்களை உள்ளடக்கிய ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு, பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டு, மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, போலீஸ் டிபார்ட்மெண்ட் இவங்களெல்லாம் உள்ளடக்கிய ஒரு குழுவை மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் போடு. மாசமானாக்கா ஒரு தடவை ஒரு கூட்டத்தை நீ நடத்து. நாங்கள் என்னென்னன்றத சொல்கிறோம், அது உண்மையா பொய்யான்றத நீங்களே வெரிஃபை பண்ணுங்க. பொய்யா இருந்தாக்கா எங்களை அடுத்த தடவை கூட்டத்தில் சேர்க்காதீங்க, உண்மையா இருந்துனாக்கா ரெட்டிஃபை பண்ணுங்க. இது நம்பர் 2. நம்பர் 3 என்ன சொல்றேன்னு கேட்டாக்கா, எதுக்கோ நலவாரியம் அமைச்சிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் திறம்பட செயல்படுத்துறீங்க, ரொம்ப அதை விட ரொம்ப சந்தோஷம். இந்த ஏழை லாரிக்காரனுக்கும் அவனாண்டு இருக்கிற டிரைவர்ஸுங்களுக்கும் அவனாண்டு இருக்கிற எம்ப்ளாயிஸுக்கும் ஒர்க்கருக்கும் அவன் குடும்பத்துக்கும் என்ன ஏதாவது ஒரு ஏழை லாரி உரிமையாளர்கள் அவர் தொழிலாளர்கள் உள்ளடக்கிய நலவாரியம் ஒன்று அமைக்கலாமே. அமைச்சு சொற்ப நிதியை ஒதுக்கி என்னன்றதை கண்டறிஞ்சு அவங்களுக்குலாம் ஏதாவது உதவி செய்யலாம் இல்லைங்களா? உதவி செய்யறது மட்டும் இல்லைங்க, எங்களுக்கு தேவை உதவி கூட பெருசாக நாங்கள் நினைக்கலங்க. எங்களுக்கு தேவை மெட்டீரியல் கொடுத்தினாக்கா நாங்கள் ஓட்டி பழிச்சுப்போம். அனாவசியமாக டேக்ஸ் கட்டிக்கின்னு, இன்சூரன்ஸ் கட்டிக்கின்னு, எஃப்சி பாஸ் பண்ணிக்கின்னு, டயர் வாங்கி போட்டுக்கின்னு நாங்கள் வந்து கஷ்டப்படுறோம். இதெல்லாம் எங்களால் சகிச்சிக்க முடியலையா? கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். அப்போ தான் உங்களாண்ட வந்திருக்கிறோம். உங்களாண்ட வந்த பிறகு கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு வாங்க. நான் உங்களாண்ட எங்களுடைய நிம்மதியெல்லாம் தொலைச்சிட்டு தான் உங்களாண்ட வந்து உங்களை சந்திக்கிறோம். நீங்களா பார்த்து உதவி செய்யுங்க, எழுதுங்க, உண்மையை எழுதுங்க. நான் எழுதுனதில் பொய்யா இருந்தனாக்கா என்னைக்கு வேணாலும், நான் சொன்னதில் பொய்யா இருந்தாக்கா என்னைக்கு வேணாலும் என் போன்றவர்களை கூப்பிட்டு கேளுங்க. அதுக்கு நான் கை கட்டி உங்களுக்கு பதில் சொல்றேன். அப்புறம் கேள்வி கேளுங்க ஐயா. சந்திச்சிட்டேன், அதுலயே எழுதியிருக்கிறேன் ஐயா. அதை ரொம்ப ஷார்ட்லி முடிச்சிடலாம். வெரி ஷார்ட்லி 1 or 2 days. வெரி ஷார்ட்லி 1 or 2 days. அவங்க பிஏ உங்களை ஃபோன் போட்டால் கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குயா. எங்களுடைய ஏழைகளுடைய நம்ம எல்லாருடைய வரிப்பணத்துலேயும் சம்பளம் வாங்குறவங்க ஃபோன் எடுக்கிறது கிடையாதுயா. எடுத்தா ஒரு தவறு எடுத்துட்டாங்களே, எப்போ பாரு சும்மா எதுக்கு ஃபோன் போடுற, என்ன விஷயம், வெயிட் பண்ண, தீர்ந்து போச்சு. அப்படி இருக்கக்கூடாது. அமைச்சரை சந்திக்க முடியல அப்படின்றதுக்காக தான் பிஏவுக்கு போடுறேன். பிஏ ரெஸ்பான்ஸாக இருக்கணும் இல்லையா? நானும் மனிதன் தானே, என்னை நேசிக்கலாம் இல்லையா நீ? அப்பன்னா மனித நேயம், அப்பன்னா சுயமரியாதை சொல்லுங்க. அதனால தயவு செய்து என் மனசுல உள்ளதெல்லாம் உங்களாண்ட வெளிப்படையா சொல்றதுனால என் பேர்ல தப்பா நினைக்காதீங்க. இது மனவேதனை. உள்ள எரிமலை மாதிரி உள்ளுக்கு அப்படியே எரியுது, மனசு எரியுது, தாங்கிக்க முடியல. அவ்வளவு தாங்கொன்னா துயரத்துக்கு நாங்கள் ஆளாயிருக்கிறோம். எப்போதுமே இந்த மாதிரி சந்திச்சு கிடையாது. நாங்கள் எங்கேயுமே மண்ணும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுவுமே கிடையாது ஐயா. நீங்கள் வேணாக்கா பாருங்க, வண்டியை பாருங்க. எங்களாண்ட ஏறக்குறைய 75,000 லாரிகள் இருந்தது ஐயா. அதாவது ரொம்ப ரொம்ப நொந்து போனவன்லாம் என்ன பண்ணிட்டான், வண்டி இழுத்து போனவன் இழுத்து போயிட்டான், வித்தவன் வித்து போயிட்டான். உண்மைதான் ஐயா, இத்து போன வண்டி இத்து போச்சு. இதெல்லாம் போக ஒரு 40,000 45,000 வண்டி இருக்குன்றது எங்களுடைய அதாவது ஒரு அனுமானம், ஒரு கருத்து, குத்து மதிப்பான ஒரு கருத்து. இதான் ஏன் உண்மை. எல்லாம் நாங்கள் நொந்து போனதுனால தான் ஏன், வேற ஒண்ணுமே பண்ண முடியலையா. இன்னைக்கு எங்க லாரிக்காரன் சந்திச்சிட்டையா 19ஆம் தேதி சந்திச்சையா, 20ஆம் தேதி அறிக்கையாக வந்ததுயா. அது என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டாக்கா, நாங்கள் வந்து எல்லாரும் சந்திச்சுட்டு போயிருக்கிறாங்க, நாங்கள் கூப்பிட்டு பேசுவோம் அப்படின்னா கூப்பிட்டு பேசுவோம், நல்ல முறை நல்ல இதுவை நாங்கள் உங்களுக்கு நல்ல தீர்வு ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக்ரட்டரியேட்டில் சந்தித்தேன். அதனால் எனக்கு இந்த மாதிரி தான் சொன்னார் அவர் அமைச்சர் ஐயா. மற்ற அதிகாரிகளும் இருந்தாங்க கூட. நாங்கள் எங்கள் நிலைமையை சொன்னோம். அது நடந்து போச்சு, அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. இனிமேல் நடக்கிறது நல்லதாக இருக்கட்டும், நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு இதுக்கு தீர்வு பண்ணி உங்களுக்கு நல்லதாக செஞ்சு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி வச்சு ஏறக்குறைய 19ஆம் தேதி ஆயிடுச்சுங்க. 20ஆம் தேதி இந்த அறிக்கை வந்ததுங்க. அதில் ஒரு 10 நாளுங்க, இதில் ஒரு 13 நாளுங்க, ஏறக்குறைய ஒரு 23 நாள் ஆயிடுச்சுங்க. இதுவரையில் எங்களுக்கு தீர்வை எட்டவில்லை. தப்புங்கய்யா ஐயா. இதுக்கு ஒரு இன்ஸ்பெக்ஷன் வைங்க. நான் அதுதான் சொல்றேன். இதுக்கு ஒரு இன்ஸ்பெக்ஷன் வச்சு ஒரு குழு போடுங்க. எந்த சரி அப்படி இல்லைன்னாக்கா நான் இப்போ உங்களுக்கு டாக்குமெண்ட் கொடுக்குறேன்.
அப்படி இல்லாம எப்படி 40 இடங்களை கண்டறிஞ்சாங்க அவங்க அதிகாரிங்க? தமிழ்நாடு அரசு அதிகாரி தானே. பிடபிள்யூஆர் தமிழ்நாடு அரசு கண்ட்ரோல்ல தானே இருக்குது. நீர்வளத்துறை தமிழ்நாடு அரசு கண்ட்ரோல்ல தானே இருக்குது. எங்க இருக்கு? யார் கையில் இருக்கு? கனிம வளத்துறை தமிழ்நாடு அரசு கண்ட்ரோல்ல தானே இருக்கு. நான் இப்போ உங்களுக்கு டாக்குமெண்ட் காட்டுறேன். 40 குவாரிகளை எப்படி கண்டறிஞ்சீங்க? இந்த இடத்துல மண் இருக்குது, பசுமை தீர்ப்பாயத்துக்கு எப்படி நீ மண்ணை போட்ட? அது போட தெரியுதா? குற்றம் எங்களது இல்லையா? அப்பத்திக்கு தவறுகளை களையாதது உன்னுடைய குற்றம். மலையே கான்ட்ராக்ட் கொடுக்குற, 5 வருஷம் கான்ட்ராக்ட் ஒப்பந்தம், மலை ஒப்பந்தம். இப்ப என்ன தெரியுங்களா? 5 வருஷமா இருந்தது 15 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷமா இருந்தது 30 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷம் கொடுத்த போதே 150 அடியில இருந்து 200 அடி ஆழம் எடுக்கிறான். அப்புறம் எப்படி? நீ எங்கனா போய் பாத்தியா? புளியாமத்தால உட்காந்து கணக்கு எழுதிட்டு வந்துடுற, அப்படித்தானே? ஏடி மைன்ஸே முதலாளி, டைரக்டர் ஆபீஸ்ல இருக்கிறவன் அவன் ஒரு பெரிய முதலாளி. நான் காமிக்கிறேன் இப்ப. ஐயா தயவு செய்து நான் உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன். எனக்கு அனுப்பின மனுவில் 40 குவாரிகளை கண்டறிந்து பசுமை தீர்ப்பாயத்துக்கு எந்த மனுவை சமர்ப்பித்தீர்கள்? நான் வழக்கு பண்ற போறேன். வா கோர்ட்டுக்கு வா. ஐயா ஆற்று மணல் தான் சொல்றேன். நான் சொல்றது மட்டும் இல்லையா, உன் அதிகாரி எனக்கு பதில் எழுதியிருக்கான். தகவல் மையத்துல கேட்டு அவங்க நமக்கு நான் இப்ப தரேன் உங்களுக்கு. நான் வந்து அதிகாரப்பூர்வமா இப்ப என் கார்ல இருக்குது. நான் வேணாக்கா உங்க பார்வைக்கு நான் காட்டுறேன். அதெல்லாம் ஓட்டுநர்கள் வந்து வச்சிருக்கதா சொன்னீங்க, பல்வேறு சிரமம் சந்திக்கிறதா சொன்னீங்க. எந்த மாதிரியான சிரமம், என்னெல்லாம் பண்றாங்க? ஐயா இப்ப என்ன வச்சு சொல்றேன். நான் தான் பி சாண்டு எம் சாண்டு நல்ல கேள்வி கேட்டிருக்கையா. உனக்கு ரொம்ப கோடி நமஸ்காரம். எம் சாண்டு பி சாண்டியா நான் தான் விற்கிறேன். கலப்படம் நான் தான் பண்றேன். பில்லு அதுக்கு எம் சாண்டு பி சாண்டு எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட் தரேன். ஆனா எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும். நீங்க எல்லாம் கார்ல இருக்குது எடுத்து தரேன். இல்லை என் செல்லில் இருக்குது நான் காட்டுறேன். அதாவது நானே விற்கிறேன், நானே கலப்படம் பண்ணுறேன், நானே எல்லாம் செய்கிறேன். ஆனால் பில்லு கொடுக்க மாட்டேங்கிறேன். டிரான்சிட் பாஸ் போக்குவரத்து அனுமதி சீட்டு கிடையாது, கொடுக்கல. விற்பனை ரசீது ஜிஎஸ்டி பில்லு கிடையாது. என்னன்னு தான் இதே பன்னீர்செல்வத்தான் தான் எழுதி வாங்குறாங்க. உனக்கு என்ன வேணும்? ஒரு மீட்டிங் போட்டாங்க டைரக்டர் ஆஃபீஸில் கிண்டி. போட்டுட்டு என்னென்ன கேட்டாங்க, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டோம். அப்போ என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னோம். அப்போ என்ன சொன்னாங்க, நீங்கள் எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுங்க அப்படின்னாங்க. நான் எழுத்துப்பூர்வமாக நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட சங்கமாக இருக்கணும். அங்கீகரிக்கப்பட்ட சங்கம், நல்லா ரினியூவல் பண்ணுறேன், நல்லா நான் சங்கத்தை வழி நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னா எழுதி கொடுங்க, ஒரே பேஜ் தான் வரணும். எழுதி கொடுத்தேன். டிரான்சிட் பாஸ், வி வாண்ட் டிரான்சிட் பாஸ் வித் ஜிஎஸ்டி பில் அப்படின்னு சொல்லி நான் எழுதி கொடுத்தேன். அதையே சட்டமாக்கினாங்க. எப்போ? சட்டமாக்கி 1 வருஷம் ஆகுது. எல்லாத்துக்கும் நான் டாக்குமெண்ட் காட்டுறேன். எனக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்கன்னாக்கா, ஆஹா இவன் நல்ல மனுஷன், பெரிய மனுஷன் பார்த்தோம், பெரிய மனுஷன் தான் நீங்களே பாராட்டுவீங்க. அதனால நான் என்ன பண்றேன், அப்பாவி லாரிக்காரன், ஒரே வண்டி வச்சிருக்கிறேன், என் குழந்தை குட்டிங்க பட்னி. நான் என்ன பண்றேன், 10,000 ரூபாய் கொடுத்து எம்சாண்ட் போடுறேன். 2 யூனிட் எம்சாண்ட், 2 யூனிட் எம்சாண்ட் போடுறேன். அதை எடுத்துன்னு போய் அவன் பில்லு கொடுக்க மாட்டேங்கிறான். இஷ்டம் தான் எடுத்துட்டு போ, மேனுஃபேக்சரிங் பண்றவன் இஷ்டம் தான் எடுத்துட்டு போ, இல்லைன்னாக்கா கொட்டிட்டு போ. ஐயா என் வயிற்று கொடுமை, என் குழந்தைகள் பட்னி, என் மனைவி பட்னி, அதனால என் வயிற்று கொடுமைக்காக நான் எடுத்துட்டு போறேன். எடுத்துட்டு போகும்போது பிடிச்சிடுறான். இப்போ 4 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் டி நகர்ல. அதுக்கு டாக்குமெண்ட் காட்டுறேன். இல்லைன்னாக்கா என்னை இங்கேயே போலீஸை கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. அப்புறம் அதுக்கு வந்து என்ன பண்றான், டி நகர்ல பிடிக்கிறாங்க. ஐயா பிடிச்சது என்ன பண்றான், என்ன ஃபர்ஸ்ட் நம்பர் 1 அக்யூஸ்ட். இதே மந்திரி என்ன சொன்னாருன்னு கேட்டாக்கா, 20ஆம் தேதி பேச்சுவார்த்தையில், 19ஆம் தேதி பேச்சுவார்த்தையில் யார் விற்றானோ அந்த கிருஷ்ணர்காரனை நம்பர் 1 அக்யூஸ்டா நான் போடுறேன்னு அறியா. இதுவரையில போட்டா மாதிரி எனக்கு தெரியலையா. அப்போ போடுறோம் அப்படின்னா அந்த ஐயா ஒரு பொருளை திருடுறாயா. நானும் ஒரு இடத்துல ஏதோ செயினா எடுத்துட்டேன், நான் ஓடுறேன், என்னை பிடிச்சிட்டாங்கய்யா, போலீஸ் பிடிச்சிடுச்சு. ஐயா எங்க திருடுன என்ன பண்ணன்னுட்டு என்கொயரி பண்ணுவானா பண்ண மாட்டானா? சரி எந்த மார்பாடி கடையில நீ இதுவரையில எத்தனை திருடி இருக்கிற, எந்த மார்பாடி கடையில வச்சிருக்கிற அப்படின்னு என்கொயரி பண்ணுவியா பண்ண மாட்டியா? அந்த இடத்துல போய் வச்சிருந்தா, உண்மையிலேயே நகை வச்சிருந்தா, அடமானம் வச்சிருந்தா, மார்பாடி ஒத்துக்கிட்டான், அந்த நகையை சீஸ் பண்ணியா சீஸ் பண்ண மாட்டியா? அப்ப அந்த மார்பாடி அரெஸ்ட் பண்ணியா அரெஸ்ட் பண்ண மாட்டியா? என்ன மட்டும் நம்பர் 1 அக்யூஸ்ட் ஆக்கிட்டு நீ மாமல் வாங்குறவனை ஒதுக்கி விட்டுறிய, கைட்டு விட்டுறிய. இதுதான் தம்பி, உங்களுக்கு இதுதான் பதில், இதுதான் தர்மம் இல்லைன்றேன். என்னண்ட நானே வண்டியில் வச்சிருக்கிறேங்க, கார்ல, அதெல்லாம் எடுத்துட்டு வர வேண்டாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டேன். யாருங்க எல்லா அதிகாரியும் மாமூல் வாங்குறாங்க, எல்லாருமே வாங்குறாங்க. ஐயா போலீஸ்காரங்க கொண்டு மாமூல் வாங்குறாங்க.
உங்களுக்கே தெரியும், பத்திரிகை செய்தியில் வந்து அதுக்கு விளக்கமே கொடுக்கல. நாங்கள் 6 மாதத்துக்கு முன்னாலே சொல்லிட்டோம். சார் அரசாங்கத்துக்கிட்ட வந்து இந்த எம்சாண்ட் பிசாண்ட் வேணுன்றதுக்கு அரசாங்கத்தில் பதிவு பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க கிட்ட இருந்து வாங்குற மாதிரி அவர் 456 குவாரிங்க தாயா, 456 குவாரி மட்டும் தாயா எம்சாண்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் குவாரி, அதாவது கிரஷர்ஸ் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்காங்கய்யா. நீங்கள் ஏன் அவங்க கிட்ட வாங்குறீங்க? அவன் தான் கொடுக்க மாட்டேங்கிறானையா. அதுக்கு தான் எளிய வழியை சொல்கிறோம், கலெக்டர் மூலமா வா, நீ ஸ்டாக் யார்டில் பண்ணுற இல்லையா, அதுதான் நம்பர் 1, அதுதான் அந்த தான் ப்ராசஸிங், அப்படி தான் வரணும். எம்சாண்ட் பிசாண்ட் பாலிசியினுடைய பாலிசியில் அப்படி தான் சொல்லுது. ஐயா உங்களுக்கு இன்னும் ஒரு 2 வாரம் அல்லது 3 வாரத்தில் மறுபடியும் நான் உங்களை சந்திப்பேங்க. இதே இடத்துல உங்களை சந்திக்கிறேங்க. நான் வந்து நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறேன், நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கேன், நீதிமன்றத்தில் எனக்கு சரியான தர்மம் கிடைக்கும், தர்ம நியாயம் கிடைக்கும்னு நம்புகிறேன். அதில் தான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா, அவங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, அவங்க நல்ல ஒரு கம்பெனியில் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால அவங்களதே லாரி, அவங்களதே சப்ளையரு, அவங்களே மேனுஃபேக்சர்ஸு எல்லாம் அவங்களாண்ட வாங்குறான். எனக்கு விற்றான்னாக்கா எம்சாண்ட் வந்து 950 ரூபாய் பர் டன்னு, பிசாண்ட் வந்து 1100 rupees பர் டன்னு. அவனே கொண்டு போய் என்ன பண்ணுறான், 950 ரூபாய்க்கு பிசாண்ட் விற்கிறான், 950 rupees. என்னட்ட வாங்குவானா அவனாண்ட வாங்குவானா. அதுலேயே குறிப்பிட்டிருக்கேன், லாரிக்காரன் கொள்ளையடிக்கிறான் அப்படின்னு எங்களை கேவலமாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கேன். நிறைய இடத்துலங்க இன்னைக்கு காஞ்சிபுரம் கலெக்டர் அறிக்கை கொடுத்துருக்காரு பாருங்க. காஞ்சிபுரம் கலெக்டர் ஏன்னு கேட்டால் இந்த மாதிரிலாம் தவறு நடக்குது, எங்கேயும் ஸ்டாக் யார்டெலாம் போட்டுட்டு பர்மிஷன் வாங்காமல், கலெக்டரேட்டில் வந்து பர்மிஷன் வாங்காமல் எங்கேயும் ஸ்டாக் யார்ட் போட்டு இது பண்ணாக்கா நான் பறிமுதல் பண்ணுவேன், அவங்கள அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இன்றைக்கு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்காரு பாருங்க. என்னங்க அதுதான் சொல்றேன், மாசத்துக்கு ஒரு மீட்டிங் போடுன்றேன். நான் சொல்றேன், கலெக்டர் இருக்க சொல்றேன், உயிருக்கு ஆபத்து தான். இப்போ புதுக்கோட்டையில் ஒருத்தனை ஏற்றி கொண்டாங்க, என்னமா கொடுக்க முடியாது, நான் ஏன் கொடுக்கணும், எனக்கு பாதுகாப்பு கிடையாது. ஏப்பா பேசாதப்பா, எனக்கு பாதுகாப்பு. நீ கூட்டம் போடுங்க, நம்ம ஒரு சுட்டடுப்பில் உட்காருவோம், மலைக்காரனையும் கூப்பிடுங்க, அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறான் இல்லையா, அவன் எதற்கும் அவனையும் கூப்பிடுங்க, என்னையும் கூப்பிடுங்க, போலீஸையும் கூப்பிடுங்க, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டையும் கூப்பிடுங்க, மைன்ஸ் அண்ட் மினரலையும் கூப்பிடுங்க, இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசுங்க. அப்போ நான் திருடனா நல்லவனா அப்படின்றத அங்கே நிரூபிக்கலாம். அப்படி நான் உண்மையாகவே போலியான குற்றச்சாட்டை கூறியவனாக இருந்தால் என்னை அரெஸ்ட் பண்ணு. பக்கத்தில் தான் எஸ்பி ஆஃபீஸ், எங்கேயும் அங்கெங்கெல்லாம் போக வேண்டாம், பக்கத்தில் எஸ்பி ஆஃபீஸ் கூட்டின்னு வந்து கையோட விலங்கு போட்டு கூப்பிட்டு போ. மற்ற மாநிலங்களில் வந்து ஆற்று மணல் வந்து தேவையான அளவுக்கு கிடைக்காது, இங்கே தேவையான அளவுக்கு இல்லைன்னு யார் சொன்னா? ஆமா, ஆந்திராவில் ஏழை வீடு 4.5 சதுரம் வீடு கட்டினாக்கா மணல் ஃப்ரீயா கொடுக்குறான். நீ ஒன்னே செய்ய வேண்டாம், 4.5 சதுரம் வீடுக்கு உண்டான பிளானை கொண்டு போய் அந்த விஓ ஒன்றை காமிச்சினாக்கா விஓ பாஸ் கொடுக்குறாரு. அதுதான் அந்த மாதிரி இன்னொரு மாநிலத்திலிருந்து இந்த மாதிரி இந்த மாநிலத்தை கூட கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தில் கூட பிரதம மந்திரியுடைய வீடு கட்டத்தில் திட்டத்தில் 4.5 சதுரத்துக்கு உண்டான மணலை ஏழைகளுக்கு ஃப்ரீயா கூட. என்னென்னமோ கொடுக்குறிய ஏழைகளுக்கெல்லாம், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், எல்லாம் கொடுக்குறேன் கொடு, இதை கொடுத்துட்டு போ. 4.5 சதுரம் நீ கட்டுற வீடு கட்டுற இல்லை, கலைஞர் வீடு கட்டும் திட்டம், பிரதம மந்திரி இருங்க, பிரதம மந்திரியுடைய வீடு கட்டும் திட்டம் இருக்குதா இல்லையா, அமல்படுத்துறாங்களா இல்லையா, 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்களா இல்லையா, அந்த 3 லட்சம் ரூபாயில இந்த மணலுக்கு உண்டானத கூட ராயல்ட்டியை கழிச்சுக்கிட்டு நீ கொடு, பாஸ் கொடு, அந்த வீடாவது நல்லா இருக்கட்டும். ஐயா நான் சொல்றது தப்புனாக்கா நீங்க நான் சரியான நேரத்தில் சரியான கேள்வி கேட்குறீங்க, கேளுங்க. எங்களுக்கு ஓகேவே கிடையாதுங்க. நீங்க இந்த மக்களுக்கானது, இந்த வீடு கட்டுங்கின்ற கான்ட்ராக்டருக்கானது, அரசாங்கத்தில் அரசாங்க ஒப்பந்ததாரர்களுக்கானது எல்லாத்தையும் கூப்பிட்டு அனலைஸ் பண்ணி ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி நீங்க கொடுங்க, நாங்க அவங்களுக்கு சர்வீஸ் பண்றோம். ஒன்லி டிரான்ஸ்போர்ட்டர்ஸ், ஐ எம் நாட் செல்லர். நான் மேனுஃபேக்சரிங் பண்ணல, நான் வெறும் டிரான்ஸ்போர்ட்டர். எனக்கு 2000-3000 ரூபாய்க்காக மாரடிக்கிறேன், இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு பிளைஆக்ஸ் வந்து அது வந்து ஹாலோ பிளாக் கல் மட்டும்தான் தயாரிக்க முடியும், அது கூட சிமெண்ட் கலவையை சேர்த்து அதை ஹாலோ பிளாக் கல் தான் சமர்ப்பிக்க முடியும். ஆனால் இது மாதிரி 1:3 இருக்கும், அது தூக்கி வச்சு கட்டிட்டாங்கனாக்கா அது எவ்வளோ நாளைக்கு தாங்கன்னு நினைக்கிறீங்க?
சரியில்லைன்னு சொல்றீங்க. ஆமாம், ஹெல்த் எர்த்துக்கோக்கு வந்தால் என்ன பண்ணோம்? காம்பவுண்ட் போட்டுக்கலாம் ஐயா, காம்பவுண்ட் போட்டுக்கலாம். மற்றது வீடு கட்டலாம் ஐயா. நிறைய பில்டிங்லாம் கட்டுறாங்க, பல அடுக்குமாடி கட்டிடங்கள். இங்கேயே சென்னையை சுற்றி உள்ள பகுதிகளிலே 35 அடுக்குமாடி கட்டிடங்களை அந்த ஹாலோ பிளாக் வச்சு கட்டலாம். இல்லைன்னு ப்ரூவ் பண்ண முடியுமா? நாளைக்கு எர்த்துக்கோக்கு வராதா? ஒரு பூமி அதிர்ச்சி வராதா? 3.5 புள்ளி எர்த்துக்கோக்கு வந்தாலே போச்சு, வேர்ல விடும். 5.8% வந்ததுக்கு பில்டிங்கை இடிஞ்சு விடும் நிறைய இடத்துல. ஏன்னு கேட்டா நீங்க கொடுக்குற பத்திரிகை செய்தி தான் நான் மூலதனமா வச்சு சொல்றேன். சந்திக்க முடியலையா? நான் இப்ப காட்டுட்டா நெட்ல காட்டுறேன். ஐயாவுக்கு, முதலமைச்சர் ஐயாவுக்கு பலமுறை வாரம் என் வீட்டில இருந்து மெயில் அனுப்புறேன். அந்த மெயில் ஐடி எல்லாம் கொடுக்கட்டுங்களா உங்களுக்கு? இந்த ஆளு பொய் சொல்றானா உண்மை சொல்றானா அது பாத்துக்கிறீங்களா? உங்களாண்ட தான் இருக்கு ஐயா. நீங்க 3வது தூண், பத்திரிகை தூண் 3வது தூண். முதல் தூண் நீதிமன்றம், 2வது தூண் ஆளுகின்ற அரசு, 3வது தூண் பத்திரிகை. இந்த பத்திரிகை சுதந்திரத்தின் மூலமாகத்தான் இந்த நாட்டை திருத்த முடியும். இல்லைன்னாக்க திருத்தவே முடியாது. உண்மைகள் மூடி மறைக்கப்படும். இது சத்தியம். எம்சாண்ட் பிசாண்டால மட்டும் தமிழ்நாடு மணல் மற்றும் எம்சாண்ட் லாரி உரிமையாளர்கள் ஒருங்கிணைந்த நல சம்மேளனம், தலைவர் பன்னீர்செல்வம். எம்சாண்ட் பிசாண்டால மட்டும் இந்த தமிழ்நாட்டினுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாது. அதனால எம்சாண்ட் தேவைதான், பிசாண்டும் தேவைதான். ஆனா அது குவாலிட்டியா இருக்கணும். அதுக்கு மாற்றா எல்லாத்தையுமே அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய விட முடியுமா என்றால் முடியாது. அதுக்கு மாற்று மணல். ஆதியிலிருந்து மணல் தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். மணலை முதன்மையாக வைத்து, இரண்டாவதாக எம்சாண்ட் பிசாண்டை வைத்து நாம் மக்களுக்கான தேவையை பூர்த்தி செய்யலாம். நாட்டினுடைய எத்தனையோ பாலங்கள்லாம் கட்டினாங்க, செக் டேம்லாம் கட்டினாங்க. இந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சது, காணாமல் போச்சு. அதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு தெரியும், எதுவும் பொய் கிடையாது. அதனால இதெல்லாம் நடக்கக்கூடாதுனாக்கா இது அவசியம் தேவை. எங்களுக்கு தேவை கிராவல், சவுடு எதுவுமே தங்கு தடை என்று ஆன்லைனில் வித்துக்கங்க. நாங்கள் பணம் கட்டி ஆன்லைனில் எடுத்துக்கிறோம். நம்பர் 2, அதே மாதிரி மணலும் ஏற்கனவே ஆன்லைனில் தான் நாங்கள் வாங்கிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி மணலை எவ்ரி வெஹிக்கிள் 6 வீலர் 2 யூனிட்ஸ், 10 வீலர் 3 யூனிட்ஸ், இதான் நாம்ஸ் தான் இருக்குது. அரசாங்கத்தினுடைய ஜிஓ இன்னும் அபாலிஷ் ஆகலை. ஏறக்குறைய 2003 போட்ட ஜிஓ அது இன்ன வரைக்கும் அதை அபாலிஷ் பண்ணலை. ஏன்னு கேட்டால் அதுதான் நியாயம்ன்றதுனால வச்சுட்டு இருக்காங்க. அதாவது 6 வீலர் வண்டிக்கு 2 யூனிட்டும் 10 வீலர் வண்டிக்கு 3 யூனிட்டும் மண்ணு கொடுங்க. அதை ஆன்லைன்லேயே கொடுங்க. அரசாங்கத்துக்கு வருவாய் வரும், பொதுமக்களுக்கும் குவாலிட்டி ஊர்ஜிதமாகும், அரசாங்கத்துக்கும் வருமானம் இருக்கும், பொதுமக்களுக்கு நம்பிக்கை இருக்கும். நாங்கள் கலெக்டர் போட்டு மீட்டிங் போட சொல்கிறோம். எதுக்காக சொல்கிறோம்? கலெக்டர் போட்டார்னாக்கா கலெக்டர் மீட்டிங் நடந்ததா? கலெக்டர் தலைமை தாங்கிறாரா? கலெக்டர் ஸ்டாக் யார்டை பார்க்குறாரா? அது பொதுமக்களுக்கு தெரியும். அப்போ குவாலிட்டியும் விலையும் பொதுமக்களுக்கு ஊர்ஜிதமாகும். பரவாயில்லையா, கலெக்டர் பார்த்தா தப்பு நடக்காதையா, அப்படித்தானே சொல்லுவாங்க. இதுதான் எங்களுக்கு வேணும், வெளிப்படைத்தன்மை வேணும். இந்த வெளிப்படைத்தன்மை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ரெண்டாவது என்னன்னு கேட்டாக்கா, கலெக்டர் தலைமையில் நான் சொன்ன மாதிரி ஆய்வுக்குழு ஒன்று போடணும். அது ஒரு மாதம் ஒரு முறை கூடணும். இந்த நான் சொன்னேன், மேனுஃபேக்சர்ஸ் அண்டு போலீஸு, ரெவென்யூ, பிடபிள்யூடி, மைன்ஸ் அண்ட் மினரல் எல்லாமே சேர்ந்து இந்த கூட்டத்தை நடத்தணும். அதில் லாரிக்காரன் இருக்கணும். அவன் குறைகளை சொல்லுவான். என்னென்ன குறைகள் சொல்லுவான்னாக்கா நேர்லேயே சொல்கிறதுனால அப்பப்போ நிவர்த்தி பண்ண முடிஞ்சால் நிவர்த்தி பண்ணலாம். இல்லைன்னாக்கா நீங்களாக போய் செக் பண்ணி அதுக்கப்புறம் நிவர்த்தி பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் நொடிஞ்சு போயிட்டோன்னு சொல்கிறோம். நொடிஞ்சு போயிட்டதுக்கு உண்டான என்னது? இப்போ நானே என்னுடைய பேன் கார்டை காமிச்சேன்னாக்கா மாதத்துக்கு 40 லட்சம் 50 லட்சம் டேர்ன் ஓவர் பண்ண மனுஷன் இன்னைக்கு 40,000 ரூபாய்க்கு திண்டாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்களே வருத்தப்படுவீங்க. என்னால் முடியல. நான் இன்கம் டேக்ஸ் கட்டுறதை ஹோல்டு பண்ணிட்டேன். அப்புறம் ஜிஎஸ்டியை ஹோல்டு பண்ணிட்டேன். முதல்ல விஎஸ்டிக்கு டேக்ஸ் கட்டியிருந்தேன். அந்த டேக்ஸையும் வேட்டு கட்டியிருந்தேன், வேட்டை நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கட்டியிருந்தேன், ஜிஎஸ்டி நிறுத்திட்டேன். ஏன்னு கேட்டாங்க, நான் கரெக்டாக என் பிஸ்னஸ் இல்லைங்க, நீங்கள் பார்த்துக்கங்க, நான் சரண்டர் பண்ணிட்டேன்.
இதே மாதிரி போய்கிட்டே இருந்தனாக்கா நாட்டினுடைய வருவாயும் பாதிக்கும். நாட்டினுடைய வருவாயும் பாதிக்கும், என்னுடைய வருவாயும் பாதிக்கும், என் குடும்பமும் பிழைக்காது. அதனால இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நாங்கள் இதை சொல்றோம். எங்களுக்குன்னு ஒரு நலவாரியம் ஆரம்பிங்க. அதில் நான் அந்த என்னுடைய பிரஸ் ரிலீஸில் நான் குறிப்பிட்டிருக்கேன். தயவு செய்து அதை முன்னெடுத்து செல்லுங்க. எங்களுக்குன்னுட்டு யாருன்றது தெரியும், அது உண்மையா பொய்யா. ஒரு 10 பேர் அப்ளை இது பண்றாங்களா, கவர்மெண்ட்ல வந்து அப்ளை பண்றாங்களா, அவனை கூப்பிட்டு என்கொயரி பண்ணுங்க. விஓ மூலமாவோ இல்ல போலீஸ் மூலமாவோ நீ யார் அனுப்புறியோ, யாரு அவங்களை என்கொயரி பண்றதுக்கு தகுதியானவர்களோ அவங்களை அனுப்பி என்கொயரி பண்ணுங்க. உண்மையே இவன் நொடிஞ்சு போயிட்டானா உதவி செய்யுங்கய்யா. அந்த குழந்தைங்க 2 குழந்தைங்க இருந்தாக்கா, ஒரு குழந்தைங்க இருந்தாக்கா, அந்த குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்காக துட்டு கொடுங்கய்யா. இல்லையா, படிப்பு செலவுக்கு எத்தனையோ பேர் குழந்தைங்க போறாங்க, மதிய சாப்பாடு போடுறாங்க, அதை சாப்பிட்றாங்க போறாங்க. ஆனா மற்ற தேவைகளை யார் பூர்த்தி செய்வது? நீ என்கொயரி பண்ணினாக்கா எங்களுக்கு என்ன நம்பிக்கை? முதலமைச்சர் ஆளை விட்டு என்கொயரி பண்ணார்னாக்கா ஏதாவது தேவைகள் பூர்த்தி ஆகும். உண்மை என்று கண்டறிந்தால் மட்டுமே ஐயா, உண்மை என்று கண்டறிந்தால் மட்டுமே, நாங்கள் எங்களுடைய கோரிக்கை நியாயமானது உண்மையானது என்று கண்டறியப்பட்டால் மட்டுமே நீங்க உதவுங்க. இல்லைன்னாக்கா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுங்க ஐயா. நன்றி, வணக்கம்.